தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள். நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஜூலை 1998. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். நெல்லை மாவட்டம். பொறியியல். பட்டதாரி. தேவை. பட்டம் பெற்றிருப்பதுடன் முன் அனுபவம் பெற்றவராக இருத்தல் வேண்டும். பட்ட படிப்பு. பட்டய தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். தினங்களுக்குள் விண்ணப்பிக்கவும். பத்திரிகை விளம்பரம் ஒன்றினை தயாரிக்க. பேரவை கூட்ட அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். பேரவை கூட்டம் எதிர்வரும் முற்பகல் மணிக்கு அலுவலகத்தில் நடைபெறும். இயக்குனர் குழுவின் அறிக்கை. தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவு. லாப நட்ட கணக்கு. தணிக்கையாளரின் சான்று. ஏற்படிப்பு. நிதி ஆண்டிற்கான ஒப்படைப்பு. பேரவை கூட்ட அறிவிப்பு தயாரிக்க. ஒப்பந்தப்புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். பிணை பணம் செலுத்த வேண்டும். ஒப்பந்தப்புள்ளி நமுனா. வேலை நாட்களில் மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் பிற்பகல் பெறப்பட்டு மணிக்கு வருகை புரிந்துள்ள ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் பிரிக்கப்படும். எந்த ஒரு ஒப்பந்த புள்ளியையும் ஏற்றுக்கொள்ளவோ அல்லது நிராகரிக்கவோ உரிமை உண்டு. மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளி கோரும் அறிவிப்பு. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். பொது விநியோக திட்டம். மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கீழ்க்கண்டவாறு ஏழை எளியவர்களில் முழுக்க நியாய விலை கடைகள் தமிழ்நாடு பொதுமக்களுக்கு நியாய விலை கடைகளையும் வழங்குவதற்கும் தமிழக முதல்வர் அவர்கள் நியாய விலை கடைகளில் மத்திய அரசு கொண்டு வந்த இருப்பதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பார்த்து கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்காக நீர்ப்பாசன திட்டத்தை பசுமை புரட்சியை அளிப்பதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் வேளாண் உற்பத்தி என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. நெல்லை மாவட்டம் கோவில்பட்டிக்கு அருகே உள்ள சங்கர் நகர் சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் உற்பத்தி பிரிவில் மேலாளர் பணியிடத்திற்கு பொறியியல் பட்டதாரி ஒருவர் தேவை. இயந்திரம் பொறியியலில் பட்டம் பெற்றிருப்பதுடன் சிமெண்ட் அல்லது சார்புடைய தொழிற்சாலையில் 5 ஆண்டுகள் முன் அனுபவம் பெற்றவராக இருத்தல் வேண்டும். மனிதவள ஆற்றல் மேம்பாடு தொடர்புடைய பட்டப் படிப்பு அல்லது பட்டய தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அனைத்து விவரங்களுடன் 10 தினங்களுக்குள் சங்கர் நகர் சிமெண்ட்ஸ் நிறுவன மேலாண்மை இயக்குனருக்கு விண்ணப்பிக்கவும்.
பத்திரிகை விளம்பரம் ஒன்றினை தயாரிக்க. 2. எழும்பூர் பொதுநல சங்கத்தின் 15வது ஆண்டுக்கான பேரவைக் கூட்டம் எதிர்வரும் ஜூலை திங்கள் 20ஆம் நாள் முற்பகல் 10 மணிக்கு மேற்படி சங்கத்தின் பதிவு அலுவலகத்தில் நடைபெறும். பேரவை கூட்டத்தில் கடந்த நிதி ஆண்டிற்கான இயக்குனர் குழுவின் அறிக்கை, தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவு மற்றும் லாப நட்ட கணக்கு, தணிக்கையாளரின் சான்று ஆகியவற்றை பரிசீலித்து பேரவை உறுப்பினர்களின் ஏற்பளிப்பு பெறுவது குறித்தும், கடந்த நிதி ஆண்டிற்கான லாப பங்கீடு குறித்து ஒப்பளிப்பு பெறுவதற்கும் சங்க செயலாளர் அனுப்பும் பேரவை கூட்ட அறிவிப்பு தயாரிக்க. 3. தென்னக ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் சென்னை சென்ட்ரல் நிலையத்தின் பகுதியில் உயர் அழுத்தம் மற்றும் குறைந்த அழுத்த கேபிள்களை ரூபாய் 6 லட்சம் மதிப்பீட்டில் மாற்றி அமைக்கும் பணிக்கு ரூபாய் 10,000 பிணை பணம் செலுத்த வேண்டும். ஒப்பந்த புள்ளி நமுனா மற்றும் வேலை விவரங்களை முதுநிலை தோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் வேலை நாட்களில் பெறலாம். மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் 6/7/1998 பிற்பகல் 3 மணி வரை பெறப்பட்டு அன்று மாலை 4 மணிக்கு வருகை புரிந்துள்ள ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் பிரிக்கப்படும். எந்த ஒரு ஒப்பந்த புள்ளியையும் ஏற்றுக்கொள்ளவோ அல்லது நிராகரிக்கவோ பொது மேலாளருக்கு உரிமை உண்டு. மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளி கோரும் அறிவிப்பு 1 தயாரிக்க. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 1/3 பாகம் படிக்கப்படும். Fifteen seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. பொது விநியோக திட்டம் பற்றி மாண்புமிகு உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கீழ்க்கண்டவாறு உரையாற்றினார். சமுதாயத்தில் ஏழை எளியவர்கள் நலிந்த பிரிவினர் இவர்களுடைய வாழ்க்கையினை முக்கிய நோக்கமாக கொண்டு இவர்களுக்கெல்லாம் சமூக நீதி கிடைக்கின்ற வகையில் அவர்களை எல்லாம் பசியின்றி காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பொது விநியோக திட்டம்
தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்திய உபகண்டத்திற்கே வழிகாட்டுகின்ற வகையில் பொது விநியோக திட்டம் முழுக்க முழுக்க கூட்டுறவு நியாய விலை கடைகள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நியாய விலை கடைகள் மூலம் தமிழகத்திலே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுக்களுக்கு அத்தியாவசிய பண்டங்களை விநியோகிப்பதற்கு தேவைக்கேற்ப புதிய நியாய விலை கடைகளையும் பகுதி நேர நியாய விலை கடைகளையும் உருவாக்கவும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாத ஒதுக்கீடான அத்தியாவசிய பண்டங்களை மாதம் முழுவதும் தேவைப்படுகின்ற நாட்களில் எல்லாம் வழங்குவதற்கும் தமிழக முதல்வர் அவர்கள் ஆணை பிறப்பித்து பணிகள் நடைபெற்று கொண்டுள்ளன. ஒரு குடும்பத்தில் 3 நபர் இருந்தாலே அந்த குடும்பத்திற்கு 20 கிலோ அரிசி வழங்க வேண்டும் என்கிற வகையிலே ஆணை பிறப்பிக்கப்பட்டு 20 கிலோ அரிசி தற்போது நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மத்திய அரசு கொண்டு வந்த புதிய பொது விநியோக திட்டத்தின் மூலம் மத்திய அரசு தொகுப்பில் இருந்து தமிழகத்திற்கு ஒதுக்கீடு குறைந்து விடாமல் இருப்பதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் ஒன்றினை என் மூலமாக கொடுக்கச் செய்து மத்திய அரசு தொகுப்பில் இருந்து அரிசி ஒதுக்கீடு குறைக்கப்படாமல் பார்த்து கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஒதுக்கீட்டுக்கு கூடுதலாக அரிசி தேவைப்படுகின்ற காரணத்தினால் அண்டை மாநிலங்களில் இருந்து அரிசியினை வாங்கி நியாய விலை கடைகள் மூலம் குடும்ப அட்டைகளுக்கு குறைவின்றி வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்காக தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வருவது, நீர்ப்பாசன திட்டத்தை மேம்படுத்துவது, விவசாயிகளினுடைய வாழும் சக்தியை மேம்படுத்துவது, இரண்டாவது பசுமை புரட்சியை தமிழகத்தில் உருவாக்குவது என்கின்ற வகையிலே திட்டங்களை ஆய்வு செய்து அறிக்கை தயாரித்து அளிப்பதற்காக டாக்டர் குழந்தைசாமி அவர்கள் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழு அறிக்கையினை மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் வழங்கி இருக்கிறது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் வேளாண் உற்பத்தி திட்டங்கள் தமிழகத்திலே நிறைவேற்றப்பட உள்ளன. புதிய வண்ண அட்டைகள் தரப்படுவதன் மூலம் வாழ்வில் நலிவுற்றவர்கள், குறைந்த வருமானம் உள்ளவர்கள் மிக்க பயன் அடைய வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. அதோடு போலி குடும்ப அட்டைகள் பரிபூர்ணமாக நீக்கப்படுகின்ற நிலைமை உருவாகிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாகும் என்பதை தெரிவித்து உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். ஸ்டாப்.